ஸ்ரீமன்னாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. त्वत्पादाग्रमं निजपतगतं पुण्डरीकोद्भवासो कुण्डीतो यैरसि सदपुनात् यज्जलं विश्वलोकान् हर्षोत्कर्षात् सुभगुणनृते केसरैरुद्भवेऽस्मिन् भेरिमो निघ्नभुवनमचर जाम्बवान् भक्तिशाली ஜாம்பவன் பக்திசாலி. நலம் தரும் நாராயணியத்திலே நாம் தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருக்கோயில்ல இன்னைக்கு இதுவரைக்கும் நாம் தரிசிக்காத ஒரு உத்தமமான ஒரு சன்னதியை இப்ப தரிசிக்க இருக்கோம். நமக்கு ஞாபகம் இருக்கும், இந்த திருக்கோயில் மன்னார் போலூர் என்ற ஒரு ஊர்ல அமைஞ்சிருக்கு. அந்த இடம் ஆந்திர மாநிலத்தில் சென்னையிலிருந்து சுமார் 80 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சூலூர்பேட்டை என்ற ஊரில் இருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கக்கூடிய மன்னார் போலூரில் சத்யபாமா ஜாம்பவதி சமேத ஸ்ரீ அழகுமல்லாரி கிருஷ்ணசுவாமியினுடைய திருக்கோயிலில் நாம் இப்போது ஒரு சன்னதிக்கு முன்னால் நிற்கின்றோம். என்ன சன்னதி? ஆகா, இதுவரை காட்சிராத ஒரு தனி காட்சி. ஜாம்பவான் ஆனவர் யார்? ஜாம்பவான் என்பது நமக்கு தெரியும். அவதாரங்களிலே பகவான் வாமனனாக அவதாரம் செய்து திரிவிக்ரமாவதாரம் எடுத்ததிலிருந்து ராம கிருஷ்ணாவதாரம் வரைக்கும் வாழ்ந்தவர் ஜாம்பவான் ஆனவர். கரடி உருவத்தை கொண்டவர் இவர். பகவான் வாமனனாக வந்து திரிவிக்ரமாவதாரம் எடுத்த போது பேரியும் நிக்னன் புவனமதர ஜாம்பவான் பக்திசாலி என்று அந்த உலகளந்த பெருமாளையே 3 தடவை மிகவும் சுலபமாக பேரி வாத்தியங்களை வாசித்துக் கொண்டு சுற்றி வந்தவர். ராமாவதாரத்திலே ராமன் லக்ஷ்மணர் மூர்ச்சையான போது ஹனுமனை அழைத்து சஞ்சீவி பர்வதத்தை எடுத்து வந்தால் சஞ்சீவி ஓஷதியினுடைய வாசனையால் மூர்ச்சையான ராமர் லக்ஷ்மணர்கள் பிழைக்க முடியும் என்று ஹனுமனுக்கு சொன்னவர். ஆக இவ்வளவு பெருமை வாய்ந்த ஜாம்பவான் இந்த மன்னார் போலூரில் கிருஷ்ணசுவாமி திருக்கோயிலிலே இவர் எதற்காக நமக்கு காட்சி தர வேண்டும்? அந்த கதையை வரலாறு தலவரலாறை சிந்திப்போம். அதற்கு முன்னால் இதோ ஜாம்பவானுடைய திவ்ய தரிசனம். தனி விமானத்தில் கீழ் இவர் அமைந்திருக்க உயர்ந்த கம்பீரமான நின்ற திருக்கோலம், 2 கைகளையும் கூப்பியவாறு உள்ளார். இந்த ஜாம்பவான் 9 அடி உயரத்திலே அழகாக அமைந்திருப்பது இவருடைய கம்பீரத்தை, உண்மையாகவே இவர் திரிவிக்ரம சுவாமியை சுற்றியிருப்பார் என்று நமக்கு இவருடைய உருவமானது காட்டுகின்றது. ஆகா, ராம பக்தனாகவும் கிருஷ்ண பக்தனாகவும் திரிவிக்ரமனுடைய தாசனாகவும் இருந்த இவருடைய திருவடி சேவையை நாம் அடைவதற்கு பாக்கியம் செய்திருக்க வேண்டும். இந்த ஜாம்பவான் அழகான வஸ்திரங்களை சாற்றிக்கொண்டு மாலையோடு எதிரே இருக்கக்கூடிய மல்லாறு கிருஷ்ணசுவாமியை தியானம் செய்து கொண்டிருக்கின்றார். இவர் ஏன் இங்கு வந்தார்? இவருடைய பெயரால் தான் இந்த ஊரே இங்கு ஏற்பட்டதாம். அதாவது பாகவதத்திலே வரக்கூடிய செமந்தகமணியனுடைய கதையை நாம் இந்த தலவரலாறோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டுமாம். முன்னொரு காலத்திலே சத்ராஜித் என்ற ஒரு அரசன் இருந்தான். அவன் சூரிய பகவானை குறித்து தவம் செய்தான். அவனுடைய தவத்திற்கு மகிழ்ந்த சூரிய பகவான் சத்ராஜித்திற்கு தான் தரிசனம் அளித்து, வெறும் தரிசனத்தோடு நிற்காமல் உன்னுடைய தவத்திற்கு நான் மகிழ்ந்தேன், இதோ நீ ஒரு மணியை வைத்துக்கொள் என்று செமந்தகமணி என்ற ஒரு உத்தமமான மணியை கொடுத்தானாம். கொடுத்ததோடு அல்லாமல் இந்த மணியனுடைய பிரபாவம் என்ன தெரியுமா? பெருமை என்ன தெரியுமா? ஏ சத்ராஜித்து, எப்போதெல்லாம் நீ எந்த அளவு தங்கம் சொர்ணம் வர வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அந்த அளவு தங்கத்தை இந்த மணி கொடுக்கும் என்று கொடுத்தானாம். சத்ராஜித்தும் அதை ஆனந்தத்தோடு பெற்றுக்கொண்டு என்றென்றெல்லாம் தனக்கு தங்கம் வேண்டுமோ அதை இந்த மணியிடமிருந்து பெற்றுக்கொண்டு இவன் அரசாட்சி புரிந்து வந்தான். அந்த சமயத்திலே விபவாவதாரத்திலே தான் துவாரகையிலே வாழ்ந்து கொண்டிருந்த ஸ்ரீ கிருஷ்ணன் பகவானுக்கு இந்த தங்கத்தை அளிக்கக்கூடிய செமந்தகமணியை பற்றி தெரிந்தது. அவர் நினைத்தார், இது சத்ராஜித்தருடைய கையிலே இருப்பதை விட நம்முடைய கையிலே இருந்தால் உலகம் முழுவதும் க்ஷேமமாக இருக்குமே,
அனைவருக்கும் தங்கத்தை பெற்று தரலாமே என்று நினைத்து துவாரகையிலிருந்து கிளம்பி சத்ராஜித்தினுடைய ஊருக்கு சென்றார். அவரை இவர் வரவேற்றார். எனக்கு ஒன்னும் வேண்டாம், அதை செமந்தகமணி சூரியன் அளித்தானாமே, அதை என்னிடத்திலே அளித்துவிடு என்று பிரார்த்தனை செய்தாராம். அனைத்தும் கிருஷ்ணனை சேர்ந்தது. ஆனால் சத்ராஜித்திற்கு இவனுடைய பரமாத்ம ஸ்வரூபம் தெரியவில்லை. கண்ணா, எனக்கு கிடைத்த மணியை உனக்கு நான் எவ்வாறு அளிப்பேன், அவ்வாறு அளிக்க மாட்டேன் என்று மறுத்து விட்டாராம். சரி என்று கிருஷ்ணனும் திரும்பி சென்று விட்டார். அப்போது சத்ராஜித்தினுடைய தம்பியான பிரசேனஜித்து என்பவன் வேட்டையாடுவதற்காக கிளம்பினான். இவன் தன்னுடைய தம்பியினுடைய கழுத்திலே இந்த மணியை மாலையோடு போட்டு அனுப்பினானாம். அவனை காட்டிலே ஒரு சிங்கமானது வேட்டையாடியது. அப்போது இவன் இறந்து விட்டான். அந்த மணியானது கீழே இருந்தது. அங்கு வந்தவர்தான் நாம் இப்போது தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஜாம்பவான். ஜாம்பவான் காட்டில் உள்ள அந்த ஒரு மணியை எடுத்து தன்னுடைய பொன்னான மகளான ஜாம்பவதிக்கு கொடுத்தாராம். ஜாம்பவதி அதை ஆனந்தத்தோடு அணிந்து கொண்டிருந்த போது சத்ராஜித்து வேட்டைக்கு சென்ற தம்பியை காணவில்லை என்று தேடி தேடி அலைந்தான். கிடைக்கவில்லை. இவனுடைய சந்தேகம் கிருஷ்ணன் மேல் வலுத்ததாம். கிருஷ்ணன் அவனுக்கு மணியை அளிக்காததால் துவாரகாதீசனான கிருஷ்ணன் தான் நம்முடைய தம்பியை கொன்று அந்த மணியை அபகரித்து விட்டான் என்று அவர் மேல் பழியை போட கண்ணன் மிகவும் கலக்கமடைந்து தன் பேல் இருக்கக்கூடிய பழியை தீர்ப்பதற்காக இந்த மணி எங்கே இருக்கின்றது என்று துவாரகையிலிருந்து கிளம்பி தேடி வர, அப்போது எதிரே வந்த நாரதர் ஜாம்பவானுடைய மகளான ஜாம்பவதியினிடத்திலே இந்த மணியானது இருக்கின்றது என்று கூற, கண்ணனும் ஜாம்பவானை சந்தித்து எனக்கு அந்த மணியை அளி, நான் சத்ராஜித்தினிடத்திலே கொடுத்து என் பழியை நீர்த்துக் கொள்ள வேண்டும், தீர்க்க வேண்டும் என்று கூறினாராம். முடியாது என்று மறுக்கவே ஜாம்பவானுக்கும் கண்ணனுக்கும் மல்யுத்தமானது நடைபெற்றது. மல்யுத்தத்தின் முடிவிலே ஜாம்பவான் புரிந்து கொண்டார், ஆகா, போன அவதாரத்திலே ராமனாக வந்தவர்தான் இப்போது கிருஷ்ணனாக நம்மோடு யுத்தம் செய்திருக்கின்றார் என்று மணியை அவரிடத்திலே ஒப்படைத்ததோடு இல்லாமல் வேண்டி கேட்டுக்கொண்டு தன்னுடைய மகளான ஜாம்பவதியையும் கண்ணனுக்கு மனமுடித்து அந்த இடத்திலிருந்து தம்பதி சமேதராக ஜாம்பவதியும் கண்ணனையும் அனுப்பினாராம். அந்த ஜாம்பவதி தான் ஜாம்பவானோடு இங்கு ஜாம்பவதி கிருஷ்ணனோடு சன்னதியிலும் ஜாம்பவான் இங்கு தனி சன்னதியாக அமைந்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, இவர் மற்போரிலே இந்த இடத்திலே கண்ணனோடு ஈடுபட்டதால் இந்த ஊருக்கு மன்னார் போலூர் என்ற ஒரு அழகான ஒரு பேர் இங்கு ஏற்பட்டதாக ஜாம்பவானுடைய திவ்ய சரித்திரத்தோடு இந்த சன்னதியை நாம் தரிசித்துக் கொண்டு அதிகமான சிந்தனைகள் இருக்க வேண்டிய ஒரு சன்னதியாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருப்பதால் கால அவகாசத்தை இந்த கதைக்கு அதிகமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. நாராயணியத்திற்கு நாம் திரும்புவோம். இதோ 5வது தசகத்தினுடைய 3வது ஸ்லோகத்தை பட்டத்ரி துவங்கிவிட்டார். கிருஷ்ண ஏவம் சத்விபரார்த்த கால விகதமோ ஈக்ஷாமோ சுசுக்ஷாத்மிகமோ பிப்ரானே त्वयि सुक्षुपे त्रिभुवनी भावाय माया स्वयं मायातक खलु काल शक्तिरखिल दृष्टं स्वभावोऽपि च भ्रातुर्भूय गुण विकास्य विधतु को तस्यास्सकाय क्रिया. போன ஸ்லோகத்திலே ஒரு கேள்வியை எழுப்பினார். யோக நித்திரையிலே சயனித்துக் கொண்ட நீ எத்துணை காலம் யோக நித்திரையிலே இருப்பாய்? மறுபடியும் உலகத்தை படைக்க வேண்டாமா? உன்னுடைய சிருஷ்டி லீலைகளை துவங்க வேண்டாமா? ஒரு மனிதன் அலைந்து அலைந்து ஓய்வெடுத்துக் கொள்வது போல் கண்டா நீயும் சிருஷ்டித்து சிருஷ்டித்து வாடி ஓய்வை எடுத்துக் கொண்டாய் என்று நான் போன ஸ்லோகத்திலே குறிப்பிட்டேன். அந்த மனிதனுக்கும் ஒரே காலகட்டத்திலே பல நாட்கள் பல மணி நேரங்கள் தூங்கிக் கொண்டே இருந்தால் அவனுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையாதே. அவனும் தூக்கத்திலிருந்து எழுந்து மறுபடியும் தன்னுடைய வேலைகளை மும்முரமாக சுறுசுறுப்பாக கவனிக்க ஆரம்பித்தால் தானே அவனுடைய இயக்கம் இருக்கும். அதுபோலத்தானே நீயும் எத்தனை நாள் தூங்கிக் கொண்டிருப்பாய்? யோக நித்திரையை கலைக்க வேண்டாமா என்று நான் குருவாயூரிலே சிந்தித்துக் கொண்டிருந்த போது எனக்கு ஒரு கால கணக்கானது தோன்றுகின்றது. எத்துணை காலம் நீ தூங்கினாய் தெரியுமா? ஸ்லோகத்தை அந்த காலத்தின் அளவோடு ஆரம்பித்தாராம். ஏவம் சத்விபரார்த்த கால விகதோ
ஈக்ஷாம் சிசிர்ஷாத்மிகாம் த்விபரார்த்த, அதாவது த்வி அப்படின்னா இரண்டு, பரார்த்த காலம், இரண்டு பரார்த்த காலங்கள் பகவான் தூங்கினாராம். அப்படின்னா இரண்டு பரார்த்த காலம்னா என்ன? பிரம்மாவனுடைய ஆயுள் காலத்துல இரண்டு பரார்த்த காலம், பிரம்மாவனுடைய ஆயுட்காலம் ஒரு பரார்த்த காலம், அதுபோல இரண்டு காலகட்டங்கள் பகவான் தூங்கினாராம். நாம் ஏற்கனவே சென்ற பகுதிகளில் பிரம்மாவனுடைய ஆயுட்காலத்தை பத்தி நம்ம பேசியிருக்கோம். இருந்தாலும் இந்த ஸ்லோகத்துல த்விபரார்த்தன்ற ஒரு பதத்துக்கு அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா மறுபடியும் சுருக்கமாக பிரம்மாவனுடைய ஆயுட்காலத்தை பத்தி ஒரு நினைவை நாம் கொண்டு வர வேண்டும். அதாவது உலகத்துல சதுர்யுகங்கள் 4, கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். இந்த சதுர்யுகங்கள் 4 சதுர்யுகங்களும் சேர்ந்து 1000 சதுர்யுகம் தாண்டினால் பிரம்மாவுக்கு ஒரு பகல், 1000 சதுர்யுகம் தாண்டினால் பிரம்மாவுக்கு ஒரு இரவு. அதுபோன்று ஒரு பகலும் ஒரு இரவும் தாண்டும் போது ஒரு நாள் அவருடைய வாழ்க்கையிலே கடக்கப்படுகின்றது. அதுபோல அவர் 100 ஆண்டுகள் ஜீவித தசையிலே பிரம்மலோகத்திலே இருப்பது ஒரு பரார்த்த காலம் என்று பெயர். அதே போன்று 2 பரார்த்த காலங்கள் பிரம்மாவனுடைய ஆயுள் உலகத்தினுடைய சதுர்யுகத்தினுடைய ஆயிரக்கணக்கான கணக்கிட முடியாத வருடங்களுடைய எண்ணிக்கைகள் கடக்கும் போது பகவான் தன்னுடைய யோக நித்திரையை கலைக்கின்றாராம். அவ்வாறு எவ்வாறு கலைக்கின்றார்? பிப்ரானே தொய் சுக்ஷுபே திரிபுவனி பாபாய மாயாஸ்வயம். அப்போது அந்த காலகட்டம் முடிந்தவுடன் அவருடைய உத்தமமான யோக நித்திரையிலே இருக்கக்கூடிய மாயை, அதாவது பிரகிருதி என்ற செயல், மாயையிலிருந்து தான் அனைத்தும் உற்பத்தி ஆகின்றது. இந்த 2 பரார்த்த காலம் முடியும் போது அவருடைய யோக நித்திரையிலே மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய மாயா தேவியானவள், மாயையானவள் சற்றே அப்படி அசைந்து கொடுத்து முதலில் அவள்தான் எழுந்து கொள்கின்றாள். அந்த மாயை கலங்க தொடங்குகின்றதாம். அவ்வாறு மாயை அசையும் போது அந்த மாயையிலிருந்து மாயா தக்கலும் காலசக்திரகில திருஷ்டம் ஸ்வபாவோபிச்ச, மாயையிலிருந்து மகா காலம் என்ற ஒரு சக்தியானது உருவாகிறது. மகா காலம் என்ற சக்தியிலிருந்து ஜீவர்களின் சமஸ்த கர்மாக்களும் நமக்கு உத்பவிக்கின்றதாம். அதாவது ஒன்றை நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த தசகம் சாஸ்திரார்த்தமான தசகம். பல 1000 ஸ்லோகங்களிலே நாராயண பட்டத்திரி வர்ணித்த இந்த ஒரு நாராயணியத்தின் தசகத்திலேயே விராட் ஸ்வரூபனான பகவானுடைய சிருஷ்டி கிரமத்தை மிக உயர்ந்த முறையிலே ஸ்ரீமத் பாகவதத்தில் பல 1000 ஸ்லோகங்களால் வர்ணிக்கப்பட்டதை தான் சுருக்கி இங்கே பட்டத்திரி விவரிக்கின்றார். காண கிடைக்காத விஷயங்கள் பொறுமையாக நாம் நிதானமாக கவனித்து கேட்டோமே ஆனால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதை அழகாக பட்டத்திரி வர்ணிக்கின்றார். யோக நித்திரையை 2 பரார்த்த காலத்திலே கழித்த பகவானுக்கு அவருடைய உடம்பிலே மாயை கலங்க தொடங்குகின்றது. மாயையினுடைய அசைவினாலே இங்கு மகா காலம் என்ற சக்தியானது உண்டாகின்றது. அந்த மகா காலத்தினுடைய சக்தி ஜீவர்களின் சமஸ்த கர்மாக்களையும் உருவாக்கி கொண்டு 3 குணங்களை உருவாக்க இருக்கின்றது என்று பட்டத்திரி ஸ்லோகத்தை தொடருகின்றார். பகவானுடைய சிருஷ்டி கிரமம் எவ்வாறு தொடங்குகின்றது என்பதை தொடர்ந்து நாம் சிந்திப்போம். அழகு மல்லாரி கிருஷ்ணசுவாமியினுடைய திருக்கோயிலிலே மற்றொரு சன்னதியின் திவ்ய தரிசனத்தோடு.